நிகிதா வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக ஆட்டோக்கள் ஆர்டிஓ அலுவலகங்களில் பதிவு செய்யாமல் இருந்த நிலையில் அது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து வெளியிட்டு வந்த செய்திகளால் தமிழகம் முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் இன்று மீண்டும் ஆட்டோக்களை பதிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோ உரிமையாளர்கள் அனைவரும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு தங்கள் நன்றியினை தெரிவித்துள்ளனர். இது குறித்த விரிவான விவரங்களை பார்க்கும்போது நிகிதா, கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் 145க்கும் மேற்பட்ட ஆர்டிஓ அலுவலகங்களில் புதிய ஆட்டோக்களுக்கான பதிவு முறை திடீரென நிறுத்தப்படுகிறது. இது குறித்து பரவிய தகவல்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துகிறது. இந்த முக்கிய பிரச்சனையை சத்தியம் தொலைக்காட்சி உடனடியாக தன் கையில் எடுத்து இந்த உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த தகவல் நமது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் கவனத்திற்கும் போக்குவரத்து துறையால் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டது. முதல்வரின் நேரடி உத்தரவை தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் உடனடியாக துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அப்பொழுது அமைச்சர் மிக கண்டிப்பான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். தமிழகத்தில் எந்த ஒரு ஆர்டிஓ அலுவலகத்திலும் புதிய ஆட்டோக்களின் பதிவு எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது. ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களிடம் எந்தவித லஞ்ச பணமும் பெறாமல் விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக தங்கு தடையின்றி ஆட்டோ பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த அதிரடி உத்தரவை தொடர்ந்து கடந்த வாரம் வியாழக்கிழமை என்று இதற்கான துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் எந்த ஒரு சிரமமும் இன்றி ஆட்டோக்களுக்கு பதிவு செய்யும் நடைமுறை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களிலும் ஆட்டோக்களுக்கான பதிவு பணிகள் மிக தீவிரமான எப்போதும் போல நடைபெற்று வருகின்றன. புதிய ஆட்டோ வாங்கிவிட்டு பதிவுக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்த அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் தற்போது அடைந்திருக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என குறிப்பிடலாம். தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டு தந்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினரும் ஓட்டுநர்களும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இன்று நமது சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் செய்தியாளர்கள் நேரடியாக பல்வேறு தமிழகத்தில் உள்ள ஆர்டிஓ அலுவலக அதிகாரிகள் பேசினோம். அப்போது அவர்கள் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு ஆர்டிஓ அலுவலகத்திலும் ஆட்டோ பதிவு நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. வழக்கம் போல அனைத்து பதிவு நடைமுறைகளும் தங்கு தடையின்றி சீராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என உறுதியான தகவலை தெரிவித்தனர். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் ஹெச் வடிவ தேர்வு 4 சக்கர வாகனத்திற்கு தற்போது இருக்கும் தானியங்கி ஹெச் வடிவ தேர்வு முறைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் தானியங்கி முறை குறித்து பல்வேறு வாகன ஓட்டிகளிடமிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது இந்த ஹெச் வடிவ சோதனை தளம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய இடைக்கால தடையின் அடிப்படையில் விலக்கி கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் பழைய முறைப்படியே ஓட்டுநர் தேர்வு நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்ற உத்தரவு தமிழக அரசின் போக்குவரத்து துறையிலிருந்து கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கானோர் இந்த சோதனையை செய்ய முடியாமல், இந்த ஓட்டுநர் தேர்வை செய்ய முடியாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில் அந்த பணிகளும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகம் முழுவதும் 2 சக்கர வாகனங்களின் புதிய பதிவிற்கும் ஆட்டோக்களின் புதிய பதிவிற்கும் லஞ்சமாக சம்பந்தப்பட்ட டீலர்களிடமிருந்து ஆர்டிஓ அலுவலகத்தில் எந்த பணமும் கொடுக்கப்படுவதில்லை என்பது நமது கள ஆய்வில் தெரிய வந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வந்து தமிழக மக்கள் எங்கும் எதற்கும் அரசு அலுவலகங்களில் எந்த துறையிலும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம், எங்கு லஞ்சம் கேட்கப்பட்டாலும் தனது பெயரை கூறுங்கள் என கூறியிருப்பது வைரலான நிலையில் சத்தியம் தொலைக்காட்சி முன்னெடுத்த இந்த நடவடிக்கையின் காரணமாக ஆர்டிஓ அலுவலகங்களில் 2 சக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ பதிவிற்காக அரசு கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமும் கேட்கப்படாமல் பதிவு நடைபெற்று வருவது தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது.